சென்னை டு பெங்களூர் சைக்கிளை ட்ரெயினில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு 96 ரூபாய் தான் ஆச்சு. ஸோ எப்படி நம்ம கம்மி காசில் சைக்கிளை கொண்டு போய் அந்த டெஸ்டினேஷனுக்கு சேர்க்க போகிறோம்? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம பசங்க மனசில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது. நான் லாஸ்ட்டாக டூரிங் டைப்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் சர்க்கியூட் எக்ஸ்ப்ளோரேஷன், இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இதிலெல்லாம் சைக்கிளை ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரொசீஜரில் நம்ம பசங்கிட்ட நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. இது நாட் ஒன்லி டூரிங் பண்ணுறவங்க, சம் பீப்புள் ரீலோகேட் பண்ணுவாங்க புது லொக்கேஷனுக்கு. அப்போ எப்படி சைக்கிளை எஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டும் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி சைக்கிளை ட்ரெயினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈச் ஸ்டெப்பும் புரியும். இந்த சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பிளானிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு புது லொக்கேஷனுக்கு டூரிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் சென்னைக்காரன், ஆனால் நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டூரை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போனா என் சைக்கிள் கோயம்புத்தூருக்கு போகணும். அப்போது நான் போகிற ட்ரெயினில் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குதான்றதை முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சைக்கிள் நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். ஸோ அது எப்படி செக் பண்ணுறது? நான் போகிற ட்ரெயின் நம்பர் எடுத்து கூகுள் பண்ணோன்னா கோச் பொசிஷன்ஸோடைய அந்த பிளாக் டயக்ராம் வரும். அதில் என்ஜினுக்கு பக்கத்தில் எஸ்எல்ஆர் அப்படின்ற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். எஸ்எல்ஆர்னால் லக்கேஜ் வித் சீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்கிற ட்ரெயின் அர்த்தம். ஸோ அந்த ட்ரெயினில் நம்மளுடைய சைக்கிளை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ராவலை பிளான் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, சில ட்ரெயின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சதாப்தியோ இல்லை டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸோ இல்லை சம் ஸ்பெஷல் கேசஸ்லேயோ நம்ம போகிற ட்ரெயினில் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்காது. ஸோ அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் செக்காக இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ராவலை புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பிளானிங் பார்ட். செகண்ட் பார்ட் எக்ஸிக்யூஷன். சைக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி போயிட்டு லக்கேஜ் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ட்ராவல் டேயில் உங்களுடைய ட்ரெயின் டிபார்ச்சருக்கு அட்லீஸ்ட் 1.5 ஹவருக்கு முன்னாடி போயிருக்கணும். ஸோ அப்படி போயிட்டு லக்கேஜ் ஆஃபீஸில் போயிட்டு சைக்கிளை நான் இந்த ட்ரெயினில் கொண்டு போகணும் அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லணும். லக்கேஜ் ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்ககிட்ட 2 விஷயம் இருக்கணும். அதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான டிக்கெட் அண்ட் உங்களுடைய ப்ரூஃபோட ஜெராக்ஸு. டிக்கெட்டோட ஜெராக்ஸுன்னு கேட்பாங்க, ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்குறது கிடையாது. ஆனால் ப்ரூஃப் ஜெராக்ஸ் கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ ப்ரூஃப் ஜெராக்ஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ லக்கேஜ் ஆஃபீஸ் போனோடனே அவங்கக்கிட்ட ஃபார்ம் கேட்டிங்கன்னா ஃபார்ம் தருவாங்க. லக்கேஜ் ஆஃபீஸில் அந்த ஃபார்ம் வாங்கும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம சைக்கிளை லக்கேஜாக அனுப்பலாம், இன்னொன்று பார்சலாக அனுப்பலாம். லக்கேஜ்ன்றது நம்ம போகிற ட்ரெயின்லேயே நம்ம கூடயே லக்கேஜாக சைக்கிள் ட்ராவல் பண்ணி வரும். பார்சல்ன்றது நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணனா கூட பரவாயில்ல, சைக்கிளை டிசைடு டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப முடியும். பார்சல் எங்கே யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெல்லியிலேருந்து ஒரு டூரை நான் பிளான் பண்ணுறேன்ப்பா. சென்னை டு டெல்லி ட்ராவல் டைம் 30 ஹவர்ஸ், எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 நாள் முன்னாடி என்னோடய சைக்கிளை பார்சல் பண்ணி நான் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் அந்த சைக்கிள் ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோட டூரிங்கை பண்ணுறேன். ஸோ இது பண்ணுறதுக்கு பார்சல் யூஸ் ஆகும். லக்கேஜ் ப்ரொசீஜரும் பார்சல் ப்ரொசீஜரும் சேம் தான். ஒரே வித்தியாசம், சைக்கிள் நம்ம கூட ட்ராவல் பண்ணாது, அவ்வளோதான். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ ஆனால் இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா பார்சலில் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது, இந்த ட்ரெயினில் தான் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு எதில் அவைலபிளாக இருக்கோ அதில் அனுப்பிடுவாங்க. ஆனால் லக்கேஜில் நம்ம போகிற ட்ரெயினில் நம்ம கூட போகிறதுக்கான பில் எல்லாமே ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் டூரிங் போகிற சைக்கிளிஸ்ட்டுக்கு லக்கேஜ் போகிறதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபார்ம் வாங்கிட்ட பிறகு அந்த ஃபார்மில் ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதணும். லைக் ட்ரெயின் நம்பர், எந்த டெஸ்டினேஷனில் ஸ்டார்ட் ஆகுது, எந்த டெஸ்டினேஷனில் முடியுது, நம்ம எங்கே இறங்க போகிறோம், அண்ட் சைக்கிளோடைய டீட்டெயிலை எழுதணும். சைக்கிளோட டீட்டெயில் எப்படி எழுதணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என் சைக்கிள் ட்ரெக் எஃப்எக்ஸ், ஆனால் பழைய சைக்கிள். ஸோ ட்ரெக் எஃப்எக்ஸ் யூஸ்டு பைசைக்கிள். அதோட வெயிட் எனக்கு தெரியும், என்னோடய சைக்கிள் 13-14 கிலோ இருக்கும். ஆனால் அங்கே டிஃபைன் பண்ணுற கிலோ
20 kg அப்படி தான் வந்து சைக்கிளை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 20 kgன்னு போடணும். நீங்கள் 13 கிலோ போட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அடிச்சுட்டு 20 kgன்னு ஏற்றுவாங்க. இப்படி எழுதிட்டு அதில் வந்து ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ். ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து ஃபுல்லாக எழுதிடுங்க. டு அட்ரஸ் வந்து உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா இப்போ நான் சென்னைக்காரன், நான் கோயம்புத்தூர் போகிறேன்னா கோயம்புத்தூரில் என்கிட்ட பர்மனெண்ட் அட்ரஸ் இருக்காது. ஆனால் வந்து நீ கோயம்புத்தூர்னு போட்டுட்டு அவங்கக்கிட்ட சொல்லணும், இது மாதிரி வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் தான் போயிட்டு அந்த சைக்கிளை வந்து எடுத்துப்பேன் அப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்க ஓகே பண்ணுறாங்க. இதை கொடுத்தீங்கன்னா லக்கேஜ் புக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்து ஒட்டுவாங்க. இந்த ஸ்டிக்கரில் பார்கோட் இருக்கும், அப்புறம் உங்கள் சைக்கிளோடைய டீட்டெயில், அதாவது பேசஞ்சர் டீட்டெயில், அது எங்கே போகுது அதெல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் ஆகி அதை எடுத்து சைக்கிளில் ஒட்டிடுவாங்க. இதோட உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இதுக்கப்புறமா சைக்கிளை நாம் டச் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ரைட்ஸே கிடையாது. ஏன்னா சைக்கிள் வில் பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட். ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம், அவங்க லக்கேஜாக மூவ் பண்ணி தரப்போகிறாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே லக்கேஜ் புக் பண்ண கன்ஃபர்மேஷன் வந்து ரயில்வேஸ்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிளில் டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஜாலியாக ட்ராவலாக பண்ணலாம். ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, சைக்கிளை லோட் பண்ணுற வரைக்கும் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் கிட்டே இருந்து பாருங்கள். ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து சைக்கிளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. அண்ட் ஒன் மோர் ப்ரோ டிப், சைக்கிளை வந்து லாக் பண்ணக்கூடாது. ஏன்னா சைக்கிளை லக்கேஜ் ஆஃபீஸ்லேருந்து ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து தள்ளிட்டு தான் போவாங்க. நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா தர இழுத்துட்டு தான் போவாங்க, அவங்களுக்கு சைக்கிளை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ லாக் பண்ணாதீங்க. ஸோ லாக் பண்ணாமல் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் ஏற்றணுன்னா ரயில் போகிற வேகத்தில் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்து அங்கேயும் இங்கேயும் தான் என்ன சொல்கிறது தேஞ்சிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இஃப் இன்கேஸ் உங்கள் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து காலியாக இருந்துச்சுன்னா சைக்கிளை ஓரமாக நிப்பாட்டி அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே ரேக்ஸ் இருக்கும், அந்த ரேக்ஸ் கூட டை பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கும் வந்து ரோப் வந்து எடுத்துகிட்டு போங்க. டை பண்ணி விட்டிங்கன்னா சைக்கிள் கீழே விழாமல் சேஃபாக டெஸ்டினேஷனுக்கு வந்து போய் சேர்ந்துடும். சம் டைமில் வந்து லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ரொம்ப பிஸியாக இருக்கும். லைக் ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம், எஸ்பெஷலி இந்த கோயம்புத்தூர் ரூட்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் சைக்கிள் ஏற்றுறதுக்கே வந்து இடம் இருக்காது, அந்த அளவுக்கு லக்கேஜ் வந்து போகும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். ஸோ இந்த மாதிரியான ட்ரபிள்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது வந்து நான் ஒரு வீடியோ தனியாக செப்பரேட்டாக பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து சைக்கிளை வந்து ரொம்ப செக்யூர்டாக வந்து ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய ட்ராவல் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லோடிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அன்லோடிங் ப்ரொசீஜரை வந்து பார்க்கலாம். டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்ட பிறகு நீங்கள் சைக்கிளில் போயிட்டு டைரெக்டாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை ஃபாலோ பண்ணாமல் சைக்கிளை டைரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து அஃபென்ஸ் ஆகும். அண்டு யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் ஃபைன் வந்து உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன பண்ணணுன்னா, யூஸ்வலாக நீங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டிங்கன்னா அந்த சைக்கிள் பார்சல் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சுன்னா மெசேஜ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள்கிட்ட டைம் இல்லை, எல்லாத்தையும் வேகமாக பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பாருங்கள். அங்கே வந்து சைக்கிளை வந்து அன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஸ்டேஷனுடைய பார்சல் எம்ப்ளாயீஸு. அவங்கக்கிட்ட உங்களுடைய ஸ்லிப்பை காமிச்சிட்டு, ஆனால் நான் சைக்கிளை எடுத்துக்கிட்டு பார்சல் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் சைக்கிளை வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்சல் ஆஃபீஸ்க்கு போகணும். நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு பார்சல் ஆஃபீஸ் போன உடனே ஃபஸ்ட்டு உங்கள் சைக்கிளை வந்து என்ட்ரி பண்ணணும். இது கிட்டத்தட்ட அவங்களோட வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ட்ரி போட்ட உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும், இது மாதிரி சைக்கிள் வந்து டெஸ்டினேஷனுக்கு அரைவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா உங்ககிட்ட நீங்கள் புக் பண்ண ஆஃபீஸில் வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு கேட் பாஸ் போடுற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பை வச்சுட்டு சைக்கிள் டெலிவரி ஆனதுக்கு வந்து ஒரு கேட் பாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு எக்ஸிட் லெக்சரில் என்ட்ரி போட்டுட்டு உங்களுடைய சைக்கிளை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கேட் பாஸ் நீங்கள் போட்ட உடனே சைக்கிள் டெலிவரி ஆகிடுச்சின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ 3 மெசேஜ் வந்து அஸ் பர் தி பாலிசி வந்து வந்திருக்கும். ஸோ வந்திருந்ததுன்னா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் டெக்னிக்கல் எரர்னால மெசேஜ் வராது. ஆனால் இதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக கேட் பாஸ் க்ளோஸாக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸிட் லெஜரில் வந்து நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கணும். நீங்கள் போட்டுட்ட பிறகு அந்த சைக்கிளை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். எல்லாம் சரி ராகுலே, காசு எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நானும் மறந்துட்டேன். ஸோ சொல்கிறேன். ஆக்சுவலாக காசு நீங்கள் எங்கே பே பண்ணணும்னா, நீங்கள் புக் பண்ணுறீங்க தெரியுங்களா, அந்த இடத்துல பே பண்ணணும். அண்டு மணி எவ்வளோ ஆகுன்றது வந்து என்னால் சொல்ல முடியாது கைஸ். ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு 10 டைம்ஸ் சைக்கிளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன். மணி வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் ட்ரெயின் அண்ட் டிஸ்டன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அண்ட் இது வரைக்கும்
450 தாண்டது கிடையாது. என்னுடைய லீஸ்ட் அமௌண்ட் வந்து 96. இப்போ நான் பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 1000 மேலெலாம் போகாது, 500 தாண்டாது லக்கேஜ் ப்ரொசீஜரில். அண்டு அதையும் தாண்டி இன்பிட்வீனில் காசு எங்கே போகும்னா, அந்த சைக்கிளை உள்ளே ஏற்றி இறக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து காசு கேட்டால் கேட்கலாம், டீ செலவுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கலாம். அவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா வந்து நெசசரி கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வந்து காசு ஆகும். அண்ட் இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்போது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குமா? ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சைக்கிளை வந்து கம்மியான காசில் கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணலாம். சைக்கிளை உங்களுக்கு டிசைடான டெஸ்டினேஷனுக்கு வந்து கொண்டு போங்க, உங்களுடைய டூரிங்கை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோவுக்கு வந்து லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye.